Hello children, welcome to the session and continuation of the second lesson. The last slide we saw about the decolonization in India and anti-colonial movements and decolonization process in Asia. The last two slides we are seeing about the decolonization process in and around Asia and other different parts of the world. So decolonization அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, யூரோப்பியன் ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றலாம், எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா வாக்குறுதி பண்ணிட்டு என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க, பிரச்சனைலாம் உண்டு பண்ணாங்க. இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் கீழே தான் வந்து இந்தியா இயக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் பார்த்தோம். இரட்டை ஆட்சி முறை, அப்புறம் மாகாணங்கள் ஆட்சி முறை, பிரிட்டிஷ்க்கு பண்ணணும், இந்தியா லீடர்ஸ் இந்தியன் நேஷன்ஸ் எல்லாமே அவசியம்லாம் பார்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாங்க, பைக்காட் பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணி பார்க்கணும். இதை தொடர்ந்து அடுத்து வர கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற தொழிலை வந்து பெருசாக முன்னேற்றணும், காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ லேக் ஆஃப் மெஷர்ஸ் மீன் ஷார்டேஜ் ஆஃப் மெஷர்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் த இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்திய தொழில் வளர்ச்சியும் தொழில்களையும் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணமே மொத்தமாக அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் எண்ணம் என்னன்னா அவங்களுடைய தொழில், அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் காப்பாற்றவே போதும் அப்படின்ற முழுக்க முழுக்க அந்த எண்ணங்களோட தான் அவங்க இருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். So despite the discriminating protection given to certain selected industries such as sugar, cement and chemicals, there was no change in the colonial economic policy. So India was completely under the British control. So there is a huge discrimination protection. Discriminating protection means discriminationale வேற்றுமை வேறுபாடு வேறுபாடோட பார்க்கலாம் discriminating meaning. So the Britishers they are completely discriminating protection on the Indian industries compared with their British industries. So they gave a special provision and special support to the British industries like sugar industries, cement industries, chemical industries, and also there is a economic policy they introduced that completely favored and supported only the British industries, that mainly supported or that completely dominated the Indian industries and industrial policies. அவங்க ஏற்றப்பட்ட பொருளாதார பாலிசிகள் எல்லாமே ஒட்டுமொத்த இந்திய தொழிலையும் பாதிப்பு உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி அவங்க ஏற்றப்பட்ட பொருளாதார பாலிசி எல்லாமே அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுடைய தொழில்துறையில் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ அதனால பார்த்தோன்னா இதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தொழில் நிறுவனம் நலிவடைய ஆரம்பிச்சது. இதனால அவங்களால மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. So next point is incentives were provided for the British iron and steel industry for guaranteeing purchasing contracts. But in the case of indigenous industries, support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in the new industries. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார கோட்பாடுகள், பொருளாதார பாலிசிஸ் எல்லாமே பிரிட்டிஷ் தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு சில சலுகைகள், ஒரு சில தொழில்துறைகளுக்கும் தொழில்களுக்கும் கொடுத்த சலுகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பிரிட்டிஷோடைய அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரினா அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு எல்லா இன்சென்டிவ்ஸ்னா ஒரு விதமான சப்போர்ட். இப்போ வந்து இப்போ எப்படின்னா இப்போ நிதி உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், பொதுவாக பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய சப்போர்ட் கம்மியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிக்கு, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்,
அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பிரிட்டிஷ் ஸ்டீலில் இருந்த அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஏதாவது வாங்கணும்னா அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கப்படும். ஆனால் அதுவே இந்தியாவில் இருக்க இந்தியாவுடைய நேட்டிவ் அண்ட் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சும்மா கண்கடுக்காக ஒரு அட்வைஸ்மெண்ட் கூட இப்படி பண்ணுங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க, ஒரு டைம்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஐ வாஷ்க்காகவும் ஒரு கண்கடுப்புக்காகவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் பாதிப்பாகவும் இருந்தது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்னன்றது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெசன் ஃபுல்லாக என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகத்தில் என்னதான் பிரச்சனை வருது, என்னதான் கான்சிக்வன்சஸ், என்ன எஃபெக்ட், யாரெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னா 1929 கிரேட் டிப்ரெஷன்ன்றதை பார்த்தோம். ஸோ அது வந்து இத்தாலியில் அஃபெக்ட் பண்ணிச்சு கிரேட் டிப்ரெஷனை, அதுக்கப்புறம் ஜெர்மனியில், அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக எல்லா அமெரிக்காவில் அஃபெக்ட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அது அங்கெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணது இல்லாமல் இந்தியாவில் கிரேட் டிப்ரெஷன் என்ன பிரச்சனை உண்டு பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா, நல்லா கவனிங்க. ஸோ இந்தியா இன் த டேஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆர் எக்கனாமிக் டிப்ரெஷன். The Great Depression of 1929 had a disastrous impact on British trade and business. So during 1929, Great Economic Depression took place or held there. So that led to there's a vast disastrous ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் வீழ்ச்சியை உண்டு பண்ணிச்சு. பிரிட்டிஷ் வர்த்தகத்திலையும் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அவங்களால மீட்க முடியாத, மீண்டு எழுத முடியாமல் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன், பர்டிகுலர்லி இன் ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டார் லைக் ரயில்வே பில்டிங். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸ்ஸு, அவங்களோட வர்த்தகம் எல்லாத்தையுமே இந்த பாதிப்பு உண்டு பண்ணிச்சு இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷர்ஸு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக, அதுவும் ஸ்பெஷலாக என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே பில்டிங் இண்டஸ்ட்ரி, ரயில்வே உற்பத்தி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரியில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன ஆச்சுன்னா மிகவும் ஒரு மலிவு அடைஞ்சிருச்சு. அவங்களால பெருசாக ஏதோ ஒரு லாபமும் எதிர்பார்க்க முடியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அடி வாங்கிடுச்சு டியூரிங் த 1929 கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். ஸோ இந்தியாவில் கிரேட் டிப்ரெஷன் எக்கனாமிக் பீரியடில் இந்தியாவில் என்னாச்சுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க டியூரிங் த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் பீரியட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரிட்டன் transmitted the effects of depression to its colonies. So that means British dominated India completely. So during this great economic depression period, they are transmitting or they are shifting the burden to the indigenous or Indians. They are forcing or switch overing the burdens which are there faced by the Britishers to the Indians or indigenous nations of Indians. ஸோ அவங்க இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் மூலிமா ஏற்பட்ட வீழ்ச்சிகளையும் நஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மக்கள் மேலே திணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் ஒரு வழியாக தான் அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் என்னென்னா, ஸோ bilateral trade treaties between Britain and the member states of British Empire were signed at an economic summit in Ottawa in 1932 in Canada, in which participants including India agreed to give preference to imperial over non-imperial goods. அப்படின்னா ஸோ இந்த எக்கனாமிக் வீழ்ச்சி அடைஞ்ச காலகட்டங்களில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அவருடைய நஷ்டங்கள் எல்லா துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம மேலே திணிக்க ஆரம்பித்தான். அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் அவன் ஆண்டுகிட்டு இருந்த எல்லா வீக்கர் நேஷன்ஸு அவங்க கண்ட்ரோல் வச்சு எல்லா கண்ட்ரிகிட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைலேட்ரல் ட்ரீட்டி பண்ணுறாங்க. பைலேட்ரல்னா
வெறும் ரெண்டு நாடு மட்டும். பிரிட்டிஷ் எந்த நாடுலாம் அவங்க கீழே கண்ட்ரோல் வச்சானோ அந்த நாட்டுக்கு இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பிரிட்டிஷும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. அந்த ஒப்பந்தம் எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா ஒட்டோவாவில் 1932 வந்து ஒட்டோவா வந்து கனடாவில் இருக்கு. கனடாவுடைய கேபிட்டல். அங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் சைன் ஆகுது. இந்த ஒப்பந்தம் மெயினான காரணம் என்னன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட மட்டும்தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும், எந்த பொருளாக இருந்தாலும் விற்கணும் அப்படின்ற ஒரு சைனை, ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. பைலேட்டரல் ட்ரேட் ட்ரீட்டி பிட்வீன் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். ஸ்டேட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர்னா பிரிட்டிஷ்க்கு இருக்கிற எல்லா காலனைஸ் நேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரேடு வர்த்தகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. இதுல பிரிட்டிஷ்கிட்ட இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடுறாங்க. வேற எந்த வெளிநாட்டு மற்ற நாடுகளுக்கு நான் இம்பீரியல் கூட்ஸ் வேற எந்த நாட்டுடைய பொருட்களையும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. So India was forced to adhere to the policy of balancing the budget. The government of India, British India also raised revenue tariffs mainly to gain foreign currency. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பு கொள்ளணும், கையில் வந்து ஃபாரின் கரன்சிஸ் ஹோல்டிங் ஏதாவது கொஞ்சம் கையில் இருக்கணும், ஏதாவது ட்ரேடோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக. ஸோ பிரிட்டிஷ்கிட்டே இவங்க மொத்த ட்ரேடையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க அடிமையாயிடுறாங்க, ஒத்துக்கிறாங்க. நான் எல்லா ட்ரேடையும் உங்ககிட்ட பண்ணிங்க. பிரிட்டிஷ்க்கு இந்த ட்ரேட் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரின் டீலிங்ஸ் எல்லாமே வெளியே போகணும், நிறைய சிக்கல் வரும் அப்படின்றனால இவங்ககிட்ட ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாகி எல்லா விதத்துலையும் இவங்ககிட்ட கண்ட்ரோல் ஆகிடுறாங்க, அடிமையாயிடுறாங்க. இந்தியா வந்து பிரிட்டிஷ்கிட்ட. Indians were completely under the control of Britishers after the bilateral treaty signed in Ottawa in 1932. Some Britain's need for gold in the crisis years was met from the export of gold from India. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ், கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா கோல்டு தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து இந்தியா ஆல்ரெடி அந்த பைலேட்டரல் ட்ரீட்டில் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவே அடிமையாக ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரேடு வந்து கோல்டு இல்லை எந்த பொருள் தேவைனாலும் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ பை ஓவர்வெல்லிங் இந்தியன் கரன்சி பிரிட்டிஷ் மேட் இம்போர்ட்ஸ் சீப்பர். ஸோ என்னன்னா இப்போ ரெண்டு நாடுகள் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அதனால என்ன பண்ண, பிரிட்டிஷ் கோல்டு வேணும். கோல்டு வாங்கணும்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணணும், பணமாக அவங்க கரன்சியை கொடுக்கணும் இந்தியாவுக்கு. அப்படி கொடுக்க முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்திய கரன்சியை அதிகமாக வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட கரன்சி அதிகமாக வேல்யூ ரைஸ் பண்ணிட்டா அவங்க வந்து இம்போர்ட்ஸ் வந்து சீப் ஆகிக்கலாம். இறக்குமதி பண்ணுறது வந்து இந்தியாவுடைய பிரிட்டிஷ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது சீப் ஆகிக்கலாம் சொல்லிட்டு இந்தியாவுடைய கரன்சியை அதிகமாக ஓவர் வேல்யூவில் இந்தியன் கரன்சி, அதாவது ஓவர் வேல்யூ இந்தியன் கரன்சி அதான் இந்தியாவுடைய பணத்தோடைய மதிப்பை அதிகமாக்கிட்டு அதிகமாகிட்டாங்கன்னா இம்போர்ட்ஸை வந்து சீப் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்திய நாட்டுடைய கரன்சியோடைய வேல்யூ குறைச்சிடுறாங்க. இதனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் கோல்டு வாங்குறாங்க இந்தியா கிட்ட இருந்து அப்படின்னா இந்தியன் மதிப்பு தான் கம்மியாக இருக்கு, அதிகமாக இருக்கு, அதனால வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடுவாங்க. ஸோ என்னன்னா இந்திய கரன்சியோட மதிப்பை வந்து இது இதோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்திய கரன்சியோட வேல்யூவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் வேல்யூ அதிகமாக்குறாங்க. ஸோ அதனால் இறக்குமதியோ இல்லை ஏற்றுமதியோ பண்ணாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு லாபம் அதிகமாக வரும். ஏன்னா இந்தியா வந்து அதிகமாக பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும்போது நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பாலிசி கிரியேட்டட் a tension between the colonial government and its subjects and intensified the political agitation against the British rule. ஸோ இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தில்
நிறைய சிக்கல்கள் குளறுபடியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உண்டு பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு. இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வெடிக்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன்ஸ். இதுவே வந்து இந்தியன்ஸ் மிகவும் வந்து ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இந்தியர்கள். இந்த வெளிநாட்டு கரன்சி வர்த்தகத்து மூலியமா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு உண்டு பண்ணி விட்டுட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா வந்து புரட்சி வெடிக்க ஒரு பெரிய காரணமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா இது வந்து ட்ரேடு இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இந்தியாவுக்கு நம்ம பார்த்தோம் கிரேட் டிப்ரெஷன் காலகட்டங்களில். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக விவசாயத்தில் என்ன பிரச்சனை, அக்ரிகல்ச்சர் செக்டரில் என்ன பிரச்சனை ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ கிரேட் டிப்ரெஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் தலையை பிச்சுன்னு மண்டையை பிச்சுன்னு என்ன வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உற்பத்திக்கு வழி இல்லாமல், இப்போ எப்படி நம்ம கொரோனாவில் கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள் அதே மாதிரி கஷ்டப்பட்டாங்க அந்த காலகட்டங்களில். எக்கனாமிக் டிப்ரெஷன் டைமில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி இல்லை, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ஸ், ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதுவும் ஒரு பக்கம் நடந்துருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கும்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணான், அவன் மட்டும் அவன் சாதகமான வேலைகளை பார்த்துட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் போனால் அந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து விவசாயத்துறையில் என்ன பாதிப்பு உண்டு பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கிரேட் டிப்ரெஷனால என்ன பிரச்சனை நடந்தது இந்தியாவில் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஸ்லைட் வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போய் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கணும். சில பொருளுடைய விலைகள்லாம் குறையும். சணல் சாக்குலாம் இருக்குல்ல, சணல் சாக்கு, அப்புறம் வீட்டு இதோடைய பொருள் ப்ரைஸ்லாம் விலைலாம் குறைஞ்சிருச்சு. வேலை வாய்ப்பு சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சி பயங்கரமாக இருந்தது. அப்புறம் டீஃப்ளேஷன்னா பொருளுடைய விலை அதெல்லாம் வந்து ரொம்ப சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு 1929. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இது மற்ற ரேசஸ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் இந்த கிரேட் டிப்ரெஷன் என்ன உண்டு பண்ணுச்சு அப்படின்றது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருசாக உணவு இல்லாமல் தவிக்க ஆரம்பிச்சாங்க, உற்பத்திக்கு வழி இல்லாமல் ஆரம்பிச்சாங்க. நிறைய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சு. இதெல்லாம் வேற வேற செக்டர்ல இருந்து இந்த செக்டர் சுவிட்சோ அது இது இமேஜ் பாருங்க. சாப்பாடு எல்லாம் நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கு காந்தி ஒரு பக்கம் புரட்சி கொண்டு பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம பார்ப்போம். The Great Depression also dealt a death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. So the native manufacturing sector and the Indian agriculture realized a huge death or complete collapse of the indigenous or native manufacturing sector and the agriculture. ஸோ ஒட்டுமொத்த இந்திய தொழில் உற்பத்தியும் விவசாயமும் இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் மூலமா ஒரேடிய நலிவடைஞ்சு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்து இப்போ எப்படி நம்ம கொரோனா டைம்ல எப்படி நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய உயிரிழப்புகள், சாப்பாடு, வருமானம் நிறைய பேர் உயிரிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உயிரிழந்து போயிட்டாங்க. The value of farm produce declined by half of while the land rent paid by the peasant remained unchanged. ஸோ இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் காலகட்டங்களில் என்ன ஆச்சுன்னா இந்த விவசாய பொருட்களுடைய மதிப்பு, விலை, பிரைஸ் எல்லாமே பாதி அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் அந்த நிலத்துக்கான வாடகை, ரெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, ஒரு பயிர் வைக்கிறதுக்கான இப்போ ஏதோ ஒரு விவசாய நிலங்களில் பயிர் வச்சுருக்காங்கன்னா அந்த அந்த உரிமையாளர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு 50 மூட்டை 20 மூட்டை நெல் உற்பத்தி பண்ணுறதை அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்தது. இப்போ ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணா 10 ஏக்கர் 100 மூட்டை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வாடகை கொடுக்குற அந்த அது மட்டும் குறையவே இல்லை. ஆனால் உற்பத்தி பண்ண பொருளுடைய விலைவாசலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக பாதி குறைஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் இந்த எக்கனாமிக்ஸ் டிப்ரெஷன் காலகட்டத்தில் நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபால் இன் ப்ரைசஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷனலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த பிரிட்டிஷ் எம்பையர்லேயே நம்ம வந்து அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்தது. அப்போ நடந்திருக்கும் போது விவசாய தொழில் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா பாதி சரிவடைஞ்சிருச்சு. இதனால இந்தியாவில் இருக்க லீடர்ஸு, மற்ற போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு காந்தியை திரட்டின்னு மற்ற லீடர்ஸ் என்ன பண்ணா ஒரு புரட்சியில் இறங்காங்க. அதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க.
ஸோ நெக்ஸ்ட் 1930 என்ன நடந்ததுன்னா, in 1930 saw the emergence of the Indian National Congress as a militant mass movement. They call given by the Congress for a civil disobedience movement evoked tremendous response in rural India. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, காந்தி தலைமையில் கிராமங்களில் மற்ற இந்தியாவில் எல்லா கிராமங்களையும் எல்லா ஊர்களுக்கும் செய்தியை பரப்பிட்டு நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிராக. அப்படி பண்ணாதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், விவசாயம் எல்லா மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சிக்கு பேர் தான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். பெரிய அந்த புரட்சி வெடிச்சுது. அந்த புரட்சினாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களும் ஏற்பட்டது. அதே பெரிய சக்சஸ் ஆச்சு கவர்மெண்ட். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து போராட்டங்கள் எல்லாமே இந்திய சுதந்திரம் அடைந்தது மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஆக்ட் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்ட் பார்த்தோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 பார்த்தோம், 1919 பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்டெக் செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம் ஆக்ட்னு பார்த்தோம் 1919. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ஆக்ட், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆக்ட் போடுறாங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஒவ்வொரு ஆக்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இந்தியாவுக்குள்ள இருக்க பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் தான் இந்த ஆக்ட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் போடுறது டிசைட் பண்ணுறதா இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஆக்ட் பார்த்தோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மான்டெக் செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1919. 2 ஆக்ட். இது 3வது ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த ஆக்ட்ல என்னன்னா கூட்டாட்சி முறை, ஒரே இந்தியா ஒரே ஆட்சி முறை வரணுன்றதுக்கான சிம்பிள் இது பார்த்துக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் had appeased the Indians nationalist and outcome was the passage of government of India Act. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் எங்க பார்த்தாலும் புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்தியன் லீடர்ஸ், இந்தியன் மினிஸ்டர்ஸ், காந்தி மற்ற லீடர்ஸ் எல்லாமே போராட்டம், சுபாஷ் சந்திர எல்லாமே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. போன சைட்ல பார்த்தோம், சிவில் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ்மெண்ட் அதையும் பார்த்தோம். இந்த மாதிரி புரட்சி வெடிக்கிறதுனால பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள கட்டுப்படுத்த முடியல இந்தியர்களை. அதனால என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு ஆக்ட் போட்டு இந்தியா இந்தியன்ஸ் கீழே ஒர்க் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆக்ட் மறுபடியும் இன்னொரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் பேர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this act provided for greater power to the local governments and the introduction of direct relation. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா லோக்கல் லீடர்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில், ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்ஸில் இருக்கிற இந்தியன் லீடர்ஸ்க்கு, இந்தியன் மினிஸ்டர்ஸ்லாம் பவர் கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ லோக்கல் மினிஸ்டர்ஸ், ப்ராவின்ஷியல் மினிஸ்டர்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் லீடர்ஸ் அவங்க டைரெக்டாக பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் கிட்ட ஏதாவது வேணும் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஏதாவது வேணும்னா கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க, ஓப்பன் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, however the decision of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministers forced the latter to resign from the office. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1935 இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் சலுகைகளை கொடுத்து நம்மளை தம் கட்டி நம்மளை மறைக்கலாம்னு பார்க்குறாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஏன்னா இந்தியாவை நமக்கு தெரியாமலே செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணலாம் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் மினிஸ்டர்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் பவர் கொடுங்க, டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியாவை நமக்கு தெரியாமலே இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்தியன் டிஃபென்ஸஸை செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த விஷயம் லேட்டராக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியன் லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ப்ராவின்சியல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரிசைன் ஆஃபீஸ் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதனால மிகப்பெரிய போராட்டம் மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தா சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ட் மூலமாக இன்னொரு போராட்டம் வெடிக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெறும் ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கண்டினியூஷன் நடந்துருந்து. மற்ற எல்லாத்தையும் அடுத்து வர லெசன்ஸில் பார்ப்போம். இதோட இந்த ஸ்லைட் முடியுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்த கிரேட் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் என்ன பிரச்சனை வந்தது,
டீகலனைசேஷன் எப்படி நடந்தது, ஆன்டி கலோனிஸ்டல் மூவ்மெண்ட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்டாலியில் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜெர்மனியில் பார்த்தோம், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கான்றது அனைத்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வருது, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ வித் திஸ் we will end this slide. We'll see in the next slide or next class.